வணக்கம். 1967 திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைகிறது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதல்வராகிறார். 1968ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் அமெரிக்காவுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு சூழல் உருவாகக்கூடிய நேரத்தில் அண்ணா அவர் மனதிலே தோன்றுகிறது, போப் ஆண்டவரை நாம் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அதற்குரிய அனுமதியும் பெறப்பட்டது. அந்த அனுமதி 5 நிமிடங்கள் மட்டுமே போப்பாண்டவரிடத்தில் பேச வேண்டும் என்ற சூழல் தான் அந்த அனுமதி வழங்கப்படுகிறது. அண்ணா அவர்கள் போப்பாண்டவரை சந்திக்கிறார். போப்பாண்டவரிடத்திலேயே பேசுவதற்கு தொடங்குகிறார். பேசிக்கொண்டிருக்கிறார். நிமிடங்கள் எல்லாம் கடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் போப் அவர்கள் அண்ணாவுடைய பேச்சை ரசனையோடு ரசித்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அவருடைய காலம் கடந்ததற்கு பின்னாலும் அண்ணாவுடைய பேச்சினுடைய அந்த பேச்சின் போக்கை பார்த்து போப் அவர்கள் மனநிறைவோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார். அண்ணா பேசி முடித்தவுடன் போப் கேட்கிறார், உங்களுக்கு ஏதாவது நான் பரிசளிக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன், என்ன வேண்டும் என்று கேளுங்கள் என்று முக மலர்ச்சியோடு போப் அவர்கள் அண்ணாவை பார்த்து கேட்கிறார். அப்போதுதான் அண்ணா கேட்கிறார், கோவாவினுடைய விடுதலைக்காக வேண்டி மோகன் ரானடே என்பவர் போராடினார். அவரை போர்த்துகீசிய அரசு கைது செய்து போர்த்துகீசிய நாட்டினுடைய சிறையிலே அடைத்திருக்கிறார்கள் ஆயுள் கைதியாக. 1961ஆம் ஆண்டு கோவா விடுதலாகி எங்களுடைய இந்தியாவோடு இணைந்து விட்டது. இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் கோரிக்கை வைத்ததற்கு பின்னாலும் கூட அவர் விடுதலை செய்யப்படவில்லை. மோகன் ரானடே அவர்களை விடுதலை செய்வதற்கு நீங்கள் சிபார்சு செய்ய வேண்டும் என்று போப்பிடத்திலே அண்ணா கேட்கிறார். நாட்டுடைய விடுதலைக்காக வேண்டி போராடிய ஒரு விடுதலை போராளிக்காக வேண்டி நம்மிடத்திலே வந்து கோரிக்கையாக வைக்கிறாரே என்ற மனநிறைவோடு போப் அவர்கள் சொல்லுகிறார், நீங்கள் மனநிறைவோடு செல்லுங்கள், கண்டிப்பாக அவர் விடுதலை ஆவார் என்று போப் சொல்லுகிறார். அதுபோன்று அவர் விடுதலையும் ஆனார். இந்தியாவுக்கு வந்தார். அவருடைய நாட்டிற்கு செல்லவில்லை. இந்தியாவுடைய அரசியல் தலைவர்களை யாரும் சந்திக்கவில்லை. அண்ணாவை சந்திக்க வேண்டும் என்று சொன்னார். அப்போதுதான் சொல்லுகிறார், அண்ணா இறந்து விட்டார் என்று சொல்லி. மனவேதனையோடு அண்ணாவுடைய இருப்பிடத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி சென்னையில் வந்து அவருடைய கல்லறையில் விழுந்து கதறி அந்த மோகன் ரானடே அவர்கள் அழுத காட்சியை கண்டவர்கள் மனமெல்லாம் நொந்து போகக்கூடிய அளவு அந்த காட்சி அமைந்திருந்தது.